டீலிமிட்டேஷன் கமிஷன்னு சொன்னீங்கல்ல, அதோட பர்பஸ் என்ன? ஸோ டீலிமிட்டேஷன் கமிஷனுங்கிறது வந்து ஒரு 3 மெம்பர்ஸ் குரூப் பாடி. ஸோ இதில் மொத்தம் 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த 3 மெம்பர்ஸ் வந்து இவங்களோட வேலை என்னன்னா, இவங்க தான் வந்து இப்போது எந்த ஸ்டேட்டுக்கு எத்தனை சீட்டுன்னு முடிவு பண்ண போகிறாங்க. இப்போது ஒரு தொகுதியோட பவுண்டரியை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. இப்போது வில்லிவாக்கம் தொகுதியோட வரையறை என்ன, மத்திய சென்னையோட பார்டர் என்ன, ஸோ அந்த பார்டரிங் தான் இவங்க வந்து முடிவு பண்ண போகிறாங்க. ஸோ இதை முடிவு பண்ணுறதுக்கான டெக்னிக்கல் பாடி தான் இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன். இதில் 3 மெம்பர்ஸ் யாருன்னா, இட் வில் பி ஹெட்டட் பை அ ஜஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தான் இதை வந்து லீட் பண்ண போகிறாரு. மிச்சம் இருக்கிற 2 பேர் யார் அப்படின்னா, இட் வில் பி எய்தர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆர் அதர் 2 எலெக்ஷன் கமிஷனரில் whoever is nominated by chief election commissioner. ஸோ ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், ஒரு எலெக்ஷன் கமிஷனர். அண்ட் இந்த பாடி வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். 3வது மெம்பர் வந்து அந்த ஸ்டேட்டோட எலெக்ஷன் கமிஷனர். இப்போ தமிழ்நாட்டுக்கு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னா இந்த பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி கார்பரேஷன் எலெக்ஷன் நடத்துறவர். ஸோ அப்போ தமிழ்நாடோட டீலிமிட்டேஷன் கமிஷனில் அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், தமிழ்நாடோட ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பார். தெலுங்கானாவோட ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பார். ஸோ 3வது மெம்பர் வந்து ஸ்டேட்டோட எலெக்ஷன் கமிஷனர். ஸோ மொத்தம் 3 மெம்பர்ஸ் கொண்ட பாடி வந்து இதை வந்து மேற்பார்வை பண்ணுவாங்க. இவங்களை வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக தேர் வில் பி 10 அசோசியேட் மெம்பர்ஸ். இவங்களை வந்து அசோசியேட் மெம்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த அசோசியேட் மெம்பர்ஸ் வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. யாருன்னா 5 மெம்பர்ஸ் வந்து 5 ஃபைன், 5 பேர் வந்து அந்த ஸ்டேட்டோட லோக்சபா எம்பிஸ். இப்போ நம்மளோட 39 எம்பியிலேருந்து 5 பேர், அதே மாதிரி 5 எம்எல்ஏ, 234 எம்எல்ஏலேருந்து ஒரு 5 பேர். ஸோ அது வந்து முடிவு பண்ணி இந்த 10 பேர் வந்து இந்த டீலிமிட்டேஷன் கமிஷனுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த 10 பேர் தான் வந்து they are going to guide on the local level. ஸோ அப்போ இவங்க வந்து இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸில் கலந்துக்கிறப்போ மோஸ்ட்லி இந்த 5மே வந்து கரண்ட் கவர்மெண்ட்டோட தான் ரெப்ரஸன்டேஷன் இருக்க போகிறாங்க. 39ம் அவங்களது தான். இந்த 5 வந்து இட் வில் பி சோசன் ஃப்ரம் ஆல் தி பார்ட்டிஸ் whoever is winning this election அந்த 234. ஸோ அப்போது இவங்களோட கைடன்ஸில் இந்த 3 பேர் சேர்ந்து தான் டீலிமிட்டேஷன் பண்ண போகிறாங்க. ஸோ டீலிமிட்டேஷன் ப்ராசஸில் இந்த 10 அசோசியேட் மெம்பர்ஸை வச்சு we can have a monitoring on how this boundary is being set. ஸோ இப்போ அந்த 3 மெம்பர்ஸும் யார் சூஸ் பண்ணுவா? ஓகே, தட்ஸ் அ குட் கொஸ்டின். 3 மெம்பர் சூஸ் பண்ணக்கூடியது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஸோ அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்பாயின்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பற்றி நமக்கு ஆல்ரெடி தெரியும், அவர் தான் எங்களையும் மெம்பராக வர போகிறாரு. 3வது மெம்பர் வந்து தமிழ்நாட்டுடைய எலெக்ஷன் கமிஷனர் இருப்பார். முதல் 2 மெம்பரையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ண போகிறாங்க. பொதுவாக இந்த மாதிரியான மெம்பர்ஸ் சூஸ் பண்ணும்போது ஒரு பாடி வச்சு, ஒரு கமிஷன் மாதிரி வச்சு, பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு 3 பேரை வச்சு அது பண்ணணும். பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு லைனில் போட்டு முடிச்சுட்டாங்க. இது தமிழ்நாட்டுக்கு ஏற்ற